ஐயோ ஊழியமே வான உடுப்பா, ஐயோ எனக்கு பயமாக்குது. எதுக்கு பயப்படுற? திட்டு வேலை பண்றதுக்கு பயப்பட மாட்டேங்கிற. கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்யறதுக்குன்னு அதுக்கு என்னத்த பயம் சொல்லுங்க? கர்த்தருக்காக ஒரு ஆத்மா ஆதாயம் பண்றதுக்கு என்ன பயம்? 100 ஆத்மா கெடுக்கிறோமே, ஒரு ஆத்மா ஆதாயம் பண்றதுக்கு முடியலையா? யோசித்து பாருங்க. இதுவரைக்கும் நீ மீன் பிடிக்கிற, உன் தொழில் மீன் பிடிக்கிறது, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறனா நான் மாத்த போறேன். அவங்க சொல்றான் பேதுரு பற்றி பைபிள் என்ன சொல்லுது? பேதுரு கல்லாதவனுக்கு பைபிள்ல. பேதுரு யாரு? படிப்பறிவில்லாதவர், படிக்காதவர், படிப்பு இல்ல. நான் எப்படி மனுஷரை பிடிக்கிறவனா மாற முடியும்? நான் எப்படி ஒரு சீசனா மாற முடியும்? நான் எப்படி ஒரு அப்போஸ்தலனா மாற முடியும்? இந்த உலகம் நீ பைபிள் காலேஜ் படிக்கிறியான்னு கேக்குது. அவர் என்ன படிச்சுட்ட? புரியுதுங்களா? இந்த உலகம் மதிக்கிறது இல்ல. ஒரு சாதாரணமா ஒரு ஊழியக்காரர் இருந்தேன்னு வச்சுங்கள, இந்த உலகம் மதிக்கிறது இல்ல, ஊழியக்காரர்களை மதிக்கிறது இல்ல. அது ஒரு சமூகம் இருக்கு. ஆனா இவங்களை பார்த்து இயேசுநாதர் சொல்றாரு, பேதுருவே நீ படிக்காதவன் நான் அறிவேன், நீ சாதாரணமான மீன் பிடிக்கிறவன் என்பதை நான் அறிவேன். நீ என் வார்த்தைக்கு உட்பட்டு கீழ்ப்படிஞ்சு வந்தா உன்னை மனுஷர்களை பிடிக்கலாம் மாத்துவேன். அவ்வளவு பெரிய வல்லமையான கடவுள். இதுக்குத்தான் பேரு தி லைஃப் சேஞ்சர். நீ சாதாரணமான தொழில் மீன் பிடிக்கிறவன், என் சொல்ல கேட்டு நீ வந்துட்டா உன் லைஃப், உன் வாழ்க்கைய மாறும். வரியா? வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு தேவ சத்தத்தை கீழ்ப்படிந்து அடிபணிந்து வர முடியுமா? 18 வயது திக்குவாயு மந்தனாவு. புரியுதுங்களா? நேற்று கூட சொன்னேன், செகண்ட் பிசி ஃபெயில், ஆல் டிக்கெட் கூட கிடைக்கல. அந்த மாதிரி போர்ட் அவுட். நம்ம எல்லாம் ஒண்ணுக்குமே உதவாதவன். எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க முன்ன உட்கார்றாங்க. எங்க அம்மா வாய் மொழினால அவன் ஒரு சொத்தை, அவன் ஒரு எப்படி இந்த கத்திரிக்காய் எப்படி சொத்தை அடிக்குதோ அந்த மாதிரி 10 பிள்ளைங்க இல்ல, இவன் தான் சொத்தை, ஒன்றதுக்கும் உதவாதவன். எங்க வீட்டுல ஹைட்டு வெயிட்டு எல்லாத்திலயும் நான் தான் 10 பிள்ளைங்க இல்ல, வெரி ஷார்ட் ஃபெல்லோ யாருன்னா நான் தான். அவ்வளவுதான். அற்பமா என்னப்பட்டவன், ஒன்னுத்துக்குமே உதவல. இந்த மாதிரி இருந்தவனை தான் 18வது வயசுல பாரம்பரியமான ஒரு மிருதங்கம், ஒரு ஹார்மோனியம் நடுவில் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷனா உட்கார்ந்து இருந்த என்ன கர்த்தர் தன்னுடைய நாம மகிமைக்காக ரட்சித்து தம்முடைய விலையேறு பெற்ற அபிஷேகத்தினாலே அபிஷேகம் பண்ணி என்னை வேறு பிரிச்சு எத்தனை குட்டி சாத்தானுங்களுக்கு சிம்ம சொப்பனமா வச்சு எத்தனை கட்டுகள், எத்தனை பலவீனமானவங்க, எத்தனை வியாதிஸ்தரங்க. இப்ப வைசாலி உக்காடுறாங்க நம்ம சர்ச்சில். அவங்க அப்பா டிஸ்சார்ஜ் சொன்னா போயிட்டு ஐசியூ பத்துக்கிறாரு. போயிட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நைட் ஐசியூ போவாரு, தானே போயிடுவாரு. அவ்வளோ ஆபத்து, அவ்வளோ மூச்சு திணறல், அவ்வளோ சீரியஸ் கண்டிஷன். புஷ்ணு போட்டுருவாங்க. 2 முறை அதே தான். அவங்க சகோதரன்கிட்ட கேட்ட, ரத்தீஷ் நீங்க வர முடியுமா? நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம், வர முடியுமா? வந்துட்டு ஒரே முறை எங்க அப்பாவை பார்த்துட்டு பேசிட்டு கூட போயிடுங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் கூப்பிட்டு அன்னைக்கு மறுநாள் நாங்க போக வேண்டியது இருந்தது. அந்த தகப்பனுக்கு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ண அன்னைக்கு ஐசியூல இருந்து வெளியே வந்துட்டாரு. இப்ப அவர் வீட்டுல இருக்கிறாரு. அவர் வீட்டுல இருக்கிறதால நம்முடைய பிள்ளைங்க இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிறாங்க. இந்த தேவன் ஜீவன் உள்ளவர். புரியுதுங்களா? திக்கவாயு ஒன்றுக்கும் உதவாதுன்னு என்ன சொன்னாங்கல்ல, இவன் சொத்த ஒரு பிரயோஜனம் இல்ல, இவன் தர்தரோன்னு அவனை கொண்டு தான் கர்த்தர் மகிமையான வல்லமையான காரியத்தை செய்கிறார். இவர் ஒருவரே வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர். இவர் ஒருவரே திக்கனாவும் மந்தனாவை மாற்றி அமைக்கிறவர். இவர் ஒருவரே கிருபையினாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பி அற்பமாய் பேசின புறமே தள்ளின ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய நாமத்தை உயர்த்தி காண்பிக்கிற தேவன்.